எம்பாட்ட சாமி வரும். அடடடா, இந்த காணொலிய பார்க்கும்போது நமக்கே புல்லரிக்குதுல்ல. ஆமாங்க, இந்த காளை மாட்டோட அந்த கம்பீரத்தையும் வலிமையையும் பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு முகமா காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே முன்னைய காலகட்டங்களில் இவ்வாறான காளைகளை கொண்டு வயல் உழுறதா இருக்கட்டும், அதனுடைய சாணியை கொண்டு நிலம் மெழுகிறதா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகள் நடைபெறதா இருக்கட்டும், உண்மையாவே இதெல்லாம் முன்னைய காலகட்டங்களில் காணப்பட்டுச்சு. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மறைவிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். மறைவிட்டு அப்படின்றத விட அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையாவே இப்படியான காளை மாடுகளை காண்றது கூட அரிதிலும் அரிதா காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காளை மாட்டோட அந்த இந்த பையன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இருவருக்கும் இடையிலான அன்பு அந்நியோன்யம் வெளிப்பட்டு நிற்கிறத நாம காணக்கூடியதாக இருக்கு இல்லையா. அந்த காளை மாடு ஜல்லிக்கட்டு போட்டியில ஒரு பெரிய ஒரு பலசாலியான காளையாக இருந்தாலுமே அந்த பையன் அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்கும்போது இருவருக்கும் இடையிலான அந்த அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது நமக்கு உண்மையாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மாடு என்றது முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா. அதுலயும் இந்த காளை மாடு உண்மையாவே தமிழர்களுடைய ஒரு வீரமா காணப்படுது. சோ உண்மையாவே மாடுகளுக்கு நன்றி செலுத்துற தினமாக காணப்படுற இன்றைய தினம் இந்த ஒரு காணொலியை நான் பார்த்தது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஹைண்ட் மீ நேயர்களாகிய நீங்க இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இன்னும் அறிந்து கொள்ள நம்முடைய பிஹைண்ட் மீ சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் பிஹைண்ட் மீ திரு.